துளாராசி துலா லக்னம். அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி பேசுகிறேன். துளாராசியை பொறுத்தவரையும் காலபுருஷனுக்கு 7வது வீடு. இங்கே சூரியன் நீசமாகி சனி உச்சமாகி சுக்கிரன் மூலத்திரிகோணம் பலம் பெறக்கூடிய ஒரு முதல் தரம் அப்படின்னு சொல்லலாம். எந்த ராசிக்கும் இந்த மாதிரி முதல் தரம் அப்படிங்கிறது இருக்காது. எதனால்? இங்கே இருக்கக்கூடிய குணங்கள் எல்லாமுமே இந்த ராசியில் பிறந்தால் நீங்கள் இப்படி தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். எதிரிக்கு கூட கருணை காட்டக்கூடிய ராசி. திருமண வாழ்க்கையை தக்க வச்சுக்கிறதுக்கு போராடக்கூடிய ராசி. இங்கே சனீஸ்வர பகவான்லாம் இருந்துட்டான்னா நீதி நேர்மை தான் முக்கியங்க. 1000 சொல்லுங்க, நான் ஒரு விஷயத்த தப்பான விஷயத்த என்றைக்குமே பண்ண மாட்டேன், அதுக்கு துணையும் போகவே மாட்டேன். இதை நான் ரொம்ப வருஷமாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். இதெல்லாம் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் யார்கிட்ட இருந்து வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா துலாத்துக்கிட்ட இருந்து அதிகமாக வரும். திருமண வாழ்க்கையும் சொல்லலாம். இருந்துட்டு போது கஷ்டம்தான் படுறேன், ஆனால் இன்றைக்கி இருந்தாலும் லைஃப் மாறிடும், இதுக்காக இந்த திருமண வாழ்க்கை இருந்தாலும் நான் வெளியே வரமாட்டேன், எதாக இருந்தாலும் போராடி நான் பார்த்துக்கிறேன், நான் சமநிலையாக இருக்கேன் அப்படிங்கிற வார்த்தைகள். இது எல்லாமே சமநிலை, நான் சரியாக இருக்கேன், மற்றவங்களும் சரியாக இருக்கணும்னு நினைக்கிறேன். இது எல்லாமே இந்த ராசியோடைய தெராசு தினம். அப்போ தெராசு மாதிரி பேசுவாங்க. இந்த துலாத்தை பொறுத்தவரை நீங்கள் ஒரு பஞ்சாயத்துக்கெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டீங்கன்னா அவங்க சொல்கிறது இவங்க சொல்கிறது கூட்டிகிட்டு போகிறதுக்காக எல்லாம் ஏதோ ஒரு பேசுகிறது அந்த மாதிரியெல்லாம் பேசவே மாட்டாங்க. என்ன நியாயமோ யார் மேலே நியாயமோ அதை மட்டும்தான் பேசுவாங்க. இன்றைக்கி மற்றவங்களுக்காக நியாயம் பார்த்து சொல்லிட்டு இருந்தவங்களுக்கு இன்றைக்கி இவங்களுடைய வாழ்க்கையில் பயங்கரமான கஷ்டங்கள். நினச்சது கிடைக்கல, இஷ்டப்பட்டது ஆசைப்பட்டது நிறைவேறவே இல்லை. இன்றைக்கும் கடவுளோடைய அனுகிரகம் இந்த ராசிக்கு பரிபூரணமாக இருக்குது. இருந்தாலும் மனக்கவலையோட வாழ்ந்துட்டுருக்கீங்க. இன்னுமே சொல்லலாம், நல்லவன் கெட்டவன் பார்த்து பழகாமல் எல்லார்கிட்டையும் பழகி இன்றைக்கி நிறைய பேச்சு ஏச்சு வாங்கக்கூடிய ராசியாக இன்றைக்கி இருக்குது. ஆனால் ஒன்றே ஒன்றுங்க, ஏமாற்றத்துக்கு பஞ்சம் இல்லை. வாழ்க்கையில் நிறைய ஏமாந்துட்டேன், இன்றைக்கெல்லாம் கெத்தா அந்த கெத்தெல்லாம் போய் எங்ககிட்ட போய் பல வருஷம் ஆச்சு. இன்னும் யார் யார் ஏமாற்ற போகிறாங்களோ அப்படிங்கிற வலி வேதனைகள் இருக்குது. ஏமாளியாக இருந்துட்டோம் அப்படிங்கிற கஷ்டங்கள் இருக்குது. எல்லாரும் இவ்வளோ செல்ஃபிஷாக இருக்காங்க அப்படிங்கிற எண்ணங்கள் இன்றைக்கி தான் உங்களுக்கு பிரதிபலிச்சிருக்கு. ஏன்னா இந்த அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் 6ஆம் இடத்துல போனதுனால நமக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிற எண்ணங்கள் ரொம்பவே அதிகமாக உங்களுடைய மனசில் ஓடிட்டுருக்கு. எங்கே போனாலும் காசுக்கு தான் மரியாதை அப்படின்னு சொல்கிற மாதிரி இத்தனை விஷயங்கள் நீங்கள் கடந்து வந்திருக்கீங்க. இன்றைக்கும் பாருங்கள், குரு இந்த ராசிக்கு ஆகாதவருடைய குருவோடைய பெயர்ச்சி உங்களுக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் இருக்குது. இப்போ தொழிலை நினச்சி கவலைப்படுறதா, இல்லை தனித்திறமையை வளர்த்திக்க முடியலன்னு கஷ்டப்படுறதா, இல்லை டிஃப்ரெண்ட்டாக நமக்கு பிரச்சனைகள் வருதே, யோசிக்காத விஷயங்கள்லாம் நடக்குதே, பிஸ்னஸில் உங்களை மாதிரி பண்ணுறதுக்கு ஆட்களே இல்லை அப்படின்னு பேர் வாங்கின இடத்துல இன்றைக்கி சின்ன தொழில் நடத்துறதுக்கும் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. திருமண வாழ்க்கையை கொண்டு போகிறதுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நிறைய விட்டுட்டீங்க, கோவப்படுறதை விட்டுட்டீங்க, நீதி நேர்மையாக பேசுகிறத விட்டுட்டீங்க. குணம் விஷயங்கள் அனைத்துமே பார்த்திங்கன்னா துலாத்தை பொறுத்தவரை மாறி இருக்கு. இதுதான் மாற்றம் அப்படின்னு சொல்கிறாத அளவுக்கு நிறைய மாற்றங்கள் இருக்குது. இன்றைக்கும் கவலையோடையும் கஷ்டத்தோடையும் உங்களோட புத்திசாலித்தனம் எங்கே போச்சுன்னு தெரியாமல் வாழ்ந்துட்டுருக்கீங்க. சொந்த பந்தன் ஓடி ஓடி இன்றைக்கி அவங்க எல்லாருமே உங்களையே ஒதுக்கப்படக்கூடிய நேரமாக வந்துருச்சு. எந்த ஒரு பயிற்சியுமே இந்த ராசியை பொறுத்தவரை சப்போர்ட்டிவாக இல்லைங்க. ராகுவோடைய பயிற்சி சொல்லவே இல்லை, தேவையில்லை. கேதுவோடைய பயிற்சி 11ஆம் இடத்துல. என்னை மீறி நீ ஒரு சந்தோஷத்தை எப்படி அனுபவிப்ப அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகள் தான். அதுவும் துலா லக்னம் துலா ராசியாக சிம்ம ராசி சிம்ம லக்னமாக வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 2 காம்பினேஷன் வந்தாவே அப்பாடா போதுண்டா சாமி, என்ன நடக்குதுன்னு தெரியாத அளவுக்கு பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அப்பாடின்னு இருக்குங்க. பிறந்த கால ஜாதகத்தில் அங்கே சந்திரன் கீது இருந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, சிம்மத்தில் துலா லக்னமாக ராசியாக, அவ்வளோ ஒரு மன அழுத்தம், அவ்வளோ ஒரு மனக்குறைகள், எங்கிருந்து பிரச்சனைகள் வருது தெரியுது, கண்ணுக்கு தெரியாத பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலைகள். கிட்டத்தட்ட திருமண வாழ்க்கை 10 வருஷமாக 15 வருஷமாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் போயிட்டு இருந்தது. ஆனால் இன்றைக்கி அந்த பிரச்சனை யார் மூலியமாக வருதுன்னு தெரியல. என்னுடைய குடும்பத்தில் பல பேருடைய தலையீடு இருக்குது. இன்றைக்குமே வாழ்வா சாவா அப்படிங்கிற சூழ்நிலையில் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. இன்னுமே நிறைய இந்த விஷயம் இந்த ராசியை பொறுத்தவரை ஃபேஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. பரவாயில்லன்னு ஒரு விஷயங்களை விட்டு கொடுத்து இன்றைக்கி நிறைய விஷயங்கள் விட்டு கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலைகள் இருக்குது. இந்த நேரத்தில் குருவின் பார்வையில் செவ்வாய் பயணிக்கக்கூடிய நாட்கள் 1000 இருக்கட்டும். இந்த மாதிரி 2ஆம் அதிபதி 2லேயே வர்றது, அங்கே 2ல் செவ்வாய்க்கு புதன் திக்பலமாக இருக்கிறது, இதெல்லாமே ஒரு தலை சிறந்த ஒரு யோகத்தை. அதுவுமே உச்ச குரு பார்வையில் செவ்வாய் பயணிக்கக்கூடிய இந்த 2ஆம் இடத்தோட பலன்கள் எப்படி இருக்குது? பிரிஞ்ச குடும்பம் ஒன்று சேருமா? குடும்பம் சார்ந்த பிரச்சனைகள் குறையுமா? குடும்பத்தில் இருக்கக்கூடிய மதிப்பு மரியாதை கௌரவம் எல்லாம் எனக்கு கெட்டு போச்சு, அது எல்லாமே திரும்பி வருமா? என்னோட வருமானத்துக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கள். ஏன்னா துலத்தை பொறுத்தவரை வருமானத்துக்கான காரகிரகம். குடும்பம் நல்லா இருந்தால் மட்டும்தான் வருமானத்தை பண்ண முடியும். நல்லா அடித்து சொல்லலாம்.
இந்த விருச்சக ராசி மட்டுமே, இந்த துலா ராசி, இந்த விருச்சகம் 2மே வந்து பார்த்திங்கன்னா திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயம். திருமணத்துக்கு அப்புறம் தான் எனக்கு டேர்னிங் பாயிண்ட்டு ஃபினான்ஷியல் அப்படின்னு சொல்லலாம். திருமணத்துக்கு அப்புறம் நான் வீழ்ந்துட்டேன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு 2 முக்கியமான விஷயங்கள். துலா ராசி மற்றும் துலா லக்னத்துக்கு செவ்வாய் நல்லா இருந்தா மட்டும் தான் இந்த குடும்ப வாழ்க்கையும், திருமண வாழ்க்கையும் சரியாக கொண்டு போக முடியும். அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, 7ஆம் இடத்துல இருந்துட்டாலுமே பாதிப்பு, 2ஆம் இடத்துல இருந்துட்டாலும் பாதிப்பு. 2மே பேலன்ஸ் பண்ண முடியாம தத்தளிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள குடுத்துரும். உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்ல. துலாத்த பொறுத்தவரையும் திருமண வாழ்க்கைய காப்பாத்துறதுக்கு போராடுவாங்க. நம்ம ஒரு சர்டிஃபிகேட் குடுத்துரலாம். துலா ராசி, துலா லக்னமா, துலாத்துல நெறைய கிரகங்கள் இருக்கா? இந்த பெண்ணா இருக்கட்டும், ஆணா இருக்கட்டும், எப்படியோ கஷ்டப்பட்டாவது திருமண வாழ்க்கையை கொண்டு போயிருவாங்க. விடிய விடிய குடும்பத்துல பிரச்சனைகள் இருந்தாலுமே, சண்டை சச்சரவுகள் போட்டாலுமே, காலையில யாராவது ஒரு கேட்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பக்கத்து வீட்டுக்காரங்க. அது மாரிலாம் எதுவுமே இல்லைங்க. சின்ன வாக்குவாதம் தான் அப்படின்னு அந்த திருமணத்து வாழ்க்கையை காப்பாத்துறதுக்கு, தன்னுடைய விஷயங்கள விட்டு குடுக்கறதுக்கு, எதுவுமே சம்பாதிக்கலைனாலுமே, எங்க வீட்டுக்காரர் என்னை நல்லா வச்சிருக்காரு, சம்பாதிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி பெண்கள் தான் இந்த ராசியில பிறப்பாங்க. அதனால வீட்டுக்காரர் விட்டு குடுக்காது. விடிய விடிய என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, விட்டு குடுக்காத ராசி அப்படிங்கிற சொல்லலாம். இன்னுமே இந்த ராசியை பொறுத்தவரை நம்ம பேசியே போலாம். அந்த அளவுக்கு ஒரு உன்னதமான ராசி அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு கடவுளுடைய அனுகிரகம் சற்றே குறைந்து இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில, இந்த துலா ராசிக்கு செவ்வாயோடைய பலம் பெற்ற செவ்வாய் மற்றும் குருவோடைய பலன்கள் எப்படி இருக்க போகுது? வருமானம் ரொம்ப அதிகரிக்க போகுதுங்க. நிறைய விஷயங்கள் ரத்த சம்மந்தப்பட்ட உறவுகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே விலக போகுது. ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்பவே கவனமாக இருக்கணும். இந்த குருவின் பார்வையில் செவ்வாய் இருக்கும்போது நம்ம பாடியை ஃபிட்டாக வச்சுக்கிறோன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு பிரச்சனையில் போய் மாட்டிக்குவோம். நிறைய ஏமாற்றங்கள், வழியை கடந்து வந்த சாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வருமானத்தில் இந்த நேரத்துக்கு தான் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் நான் காத்துட்டு இருந்தேன். எப்போவுமே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, கோச்சாரம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தற்காலிகமானது. 20 to 30% மட்டுமே தான் அந்த பலன்களை பொருத்தி பார்க்க முடியும். பிறந்த கால ஜாதகம் மட்டுமே தான் இதுக்கு எல்லாத்துக்குமே பதில் சொல்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கு. ஸோ பிறந்த கால ஜாதகத்தில் என்ன தசை, என்ன புத்தி, என்ன அந்தரம், கிரகங்கள் என்ன தரதுக்கு காத்துட்ருக்கு, இதுக்கு எல்லாத்துக்குமே பதில் சொல்கிறதுக்கு பிறந்த கால ஜாதகம் தான். இந்த கோச்சாரம் அப்படிங்கிறது தற்காலிகமானது. இது 20 to 30% மட்டுமே பலன்கள் பொருந்தி வரும். குருவுடைய பார்வையில் செவ்வாய் இருக்கிறது மன நிறைவோடக்கூடிய வாழ்க்கைகள். 2வது வந்து பார்த்திங்கன்னா, நிறைய ஏமாற்றங்கள் வழியை சந்திச்சுட்டு இருந்தவங்களுக்கு நீ பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே விலக போகுது. பணத்தை சேமிக்க முடியல, கொடுத்த பணத்தை திருப்பி வாங்க முடியல, அவங்க வண்டியில் போயிட்டுருக்காங்க. என்ன ஒரு சூழ்நிலைகள் கேட்டாலுமே அவங்க வண்டி, காரு அப்படின்னு பணத்தை வாங்கினவன் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறான். நான் வந்து நடந்து இந்த பணத்தை கேட்டுகிட்டே இருக்கேன். என்னால் பணத்தை திருப்பி வாங்கவே முடியவே இல்லை அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு இருந்த உங்களுக்கு இனி இந்த மாதிரி பணப்பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக சால்வ் ஆக போகுது. புத்திசாலித்தனத்துக்கு பெயர் போன சனீஸ்வர பகவான் உங்களோட ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால பறிக்கப்பட்ட, பாதிக்கப்பட்ட பல விஷயத்தை இந்த ஒரு விஷயத்தை திருப்பி வந்துட்டா போதும். நான் ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்ருக்கேன், திருப்பி எனக்கு கூப்பிடுவாங்க, நிறைய விஷயங்கள் பாதிப்படைஞ்சிச்சு, அங்கேருந்து நான் வெளியே வந்துட்டேன், திரும்பி ஒரு விஷயங்கள் நடக்குமா? திருமண வாழ்க்கையை வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கார் திருப்பி கூப்பிட்றாரு, திருப்பி நான் போகலாமா? இந்த மாதிரி எங்கிட்டேருந்து ஒரு விஷயம் பறிக்கப்பட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இந்த கோச்சாரம் வந்து பார்த்திங்கன்னா பறிக்கப்பட்ட பல விஷயத்தை திருப்பி கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்கு. தைரியம், தன்னம்பிக்கை, துணிச்சல். ஏன் ராசிநாதன் ராசிலே ரொம்ப நாட்கள் கழிச்சுங்க, கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த துலா ராசிக்கு சுக்கிரன் வந்திருப்பார். இன்றைக்கி ரொம்ப தைரியமாக, எனர்ஜெட்டிக்காக, கான்ஃபிடென்ட் லெவல் ரொம்ப அதிகமாக ஃபீல் பண்ணுவீங்க. இனியுமே செய்யக்கூடிய வெற்றிகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். இத்தனை நாளாக 100% எஃபர்ட்ஸ் போட்டு 100% எஃபர்ட்ஸ் போட்டு 10% தான் பலன்கள் அனுபவிச்சிருப்பீங்க. இனி இதெல்லாமே மாறப்போகுது. தொழில் சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள், துலாத்தை பொறுத்தவரையும் தொழில் தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. இந்த சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா 2.5 நாளைக்கு நகரக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கிறதுனால தொழில் அது கடக வீடு, நீர் வீடு. அப்போ எப்படி வேணாலும் மாறப்போகுது அப்படிங்கிறது. அப்போ நிலையில்லாத தொழிலை குறிக்குது. அப்போ துலா ராசி, துலா லக்னத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா தொழில் அமையவே மாட்டேங்குது. நல்லா அமைஞ்சிட்டு இருந்த தொழிலை என்னால் வந்து பார்த்திங்கன்னா நடத்த முடியல. கிட்டத்தட்ட எல்லாருக்கும் கிட்டத்தட்ட ஒரு வீடு அல்லது வந்து பார்த்திங்கன்னா வாடகை வருமானம் அல்லது தொழில் லேபருக்கு பணம் கொடுக்குற அளவுக்கு தான் இருக்குது. தொழிலில் கடுமையான பிரச்சனைகள் இருக்குது, கடன் பிரச்சனைகள் இருக்குது. இன்றைக்குமே வீட்டில் யாருக்கிட்டையும் சொல்லியிருக்கவே மாட்டாங்க. துலாத்துக்கு பொறுத்த வரையுமே தன்னுடைய பிரச்சனைகளை வெளியே சொல்லாத ராசி. நம்மளே சமாளிச்சிடலாம், நம்மளே பண்ண முடியும் அப்படிங்கிற எண்ணங்கள் ரொம்பவே அதிகமாக இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலை. இது எல்லாமே இனி மாறப்போகுது. தொழில் சார்ந்த ஒரு யோகத்தையும் பிராப்தத்தையும் குரு ஏற்படுத்தி கொடுப்பாரு. வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இல்லை திருமணம் சம்மந்தப்பட்ட ரொம்ப நாட்களாக என்னுடைய வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடத்தணும்னு பார்த்துட்ருக்கேன், வரன் பார்த்துட்ருக்கேன், அமைய மாட்டேங்குது, கிடைக்க மாட்டேங்குது. கிட்டத்தட்ட 29, 30, 31, 32 வயதே தொட்டுட்டேன். இனியுமே எனக்கு நல்லது நடக்குமாங்கிற நம்பிக்கை, ஹோப் எனக்கு இல்லை.
அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு இருந்த உங்களுக்கு இனி இதெல்லாமுமே மாறப்போகுது. திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு 2ஆம் அதிபதி 2லயே இருக்கார். தரமான வரன் வரப்போகுது. இத்தனை நாளா, இத்தனை வருஷமாக இதுக்கு தான் நம்ம வெயிட் பண்ணணும் அப்படின்னு மற்றவங்க பார்த்து பொறாமப்படக்கூடிய செயல்கள் இனி வரக்கூடிய காலங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. இப்போ நீங்கள் கேட்டுருந்துட்டு இருந்த அனைத்துமே கோச்சார பலன்கள் தான். 40லேருந்து 60% மட்டுமே பொருந்தும். தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டால் கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.